யார் மூலியமாவது உங்களை வழிநடத்த தேவனாய் இருக்கிறார். அது காகம் மூலியமாவது சரி, சாரிபாத் விதவையின் மூலியமாக சரி, யார் மூலியமாவது உங்களை அவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த சாரிபாத் விதவை கேட்கிறாங்க, உங்களுக்கு நல்லது பண்ண போய் இதுதானாப்பா எனக்கு இதுதானா கிடைச்சது. ஒருவேளை நீங்க கேட்கலாம்ல, நான் யாருக்குமே கெட்டது நினைச்சது கிடையாது, நான் எல்லாருக்குமே நல்லதுதான் நினைச்சிருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னு யாரும் கேட்டிருப்பீங்க? எல்லாருமே கேட்டிருப்போம். ஏன்னா அவருடைய பாதையில போகிறவர்களுக்கு இந்த சூழ்நிலையை கர்த்தர் கண்டிப்பா கொடுத்திருக்காரு. ஏன்னா நீங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்ன வரல? கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். ஏன் வருதுன்னா அதிலே நீங்க போகும்பொழுதுதான் கர்த்தர் உங்களை சரியான பாதையில வழிநடத்தி உங்களை தூக்கி நிறுத்த வைக்கும் போது யார் உங்களுக்கு உதவி செஞ்சான்னு தெரியும். கர்த்தர் உதவி செஞ்சா தெரியும். நம்ம போற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்ததுன்னா கர்த்தரை நம்ம மதிக்கவே மாட்டோம். அதனாலதான் கர்த்தர் கொஞ்சம் நம்மளை பாடுள்ள மனுஷர்களுக்குள்ளாய் வழி நடத்துகிறார். இந்த நேரத்துல அவங்க வந்து கேட்கறாங்க, இல்லையா உனக்கு நான் நல்லது செஞ்சு எனக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு கேட்கும்போது எலியா வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த பிள்ளை மேல 3 முறை, முதல் வாட்டி விழுந்து ஜெபம் பண்ணிட்டு எழுந்து பார்த்திருப்பாரு, உயிர் வரல. 2வது வாட்டி விழுந்து பிரயர் பண்ணி பார்த்திருப்பாரு, உயிர் வரல. அப்புறம் அவர் நினைச்சிருக்காங்க, ஐயோ 2 வாட்டி ஜெபம் பண்ணிட்டோம் உயிர் வரல, சரிம்மா இதுதான் போல அவரோட சித்தம் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருந்தது, உயிர் வர வரைக்கும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். ஏசப்பா ஒருவேளை நீங்க எப்படி யோசிப்பாரு, ஏசப்பா இவன் வந்து திரும்ப மாட்டான், சும்மா நிற்க மாட்டான் போல, சரி 3வது வாட்டி ஜெபம் பண்ணும்போது சரி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படிச்சதுல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது ஒவ்வொரு விதமாக கர்த்தர் பேசுவார். நம்மளுக்குள்ள ஒரு இமேஜினேஷனோட இது கர்த்தர் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம், இவன் வந்து இருக்க மாட்டான் போலப்பா, ஏன்னா அவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கானே, ஃபர்ஸ்ட் வாட்டி உயிர் கொடுக்கல நானே, திரும்பி பண்றானே, அப்போ போ அப்படின்னு கொடுத்து 3வது தர அவர் மேல விழும்போது என்ன பண்ணாரா, ஜீவனையே திருப்பி அவருக்குள்ளாய் வந்தது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம்